வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஆப்வியஸ்லி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நாம் எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு, அல்லு அர்ஜுன் அவருடைய நடிப்பில் சுகுமாரன் அவருடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்க புஷ்பா 2 தி ரூல் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மேலும் மீட் பண்ணியிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா, அப்புறம் ஃபகத் ஃபாசில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரா ரமேஷ் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி மற்றும் பல உறவினர்கள்லாம் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது புஷ்பா 1 பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் இருக்குது. அதோடைய சீக்வன்ஸாக இந்த புஷ்பா 2 அமையுது. ஸோ இவங்க பயங்கரமான ஒரு பில்டப்பு, பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், பயங்கரமான ஒரு ஹைப் கொடுத்து எங்கே போனாலும் புஷ்பா 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 அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த புஷ்பா கொடுத்த ஹைப்பு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. எஸ், இது ஒரு ரோஸ்ட் ரிவ்யூவாகவே அமைய போகுது. அதை நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். அது மாதிரி வால்யூமை கொஞ்சம் ஏற்றி பாருங்கள், ஏன்னா இங்கே சுற்றி இறைச்சல்கள் நிறையா இருக்குது. ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். புஷ்பா 2 படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தினுடைய டைட்டிலே இருக்குது இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிண்டிகேட் அது எப்படி ஆள போகிறாரு அப்படின்றது அந்த படத்தோட கதையாக அமையுது. அதாவது பார்த்திங்கன்னா சிண்டிகேட்டை தன்னோட கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காரு. சிண்டிகேட் இதுக்கு முன்னாடி ஆளுநவங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தான் கெத்துன்ற மாதிரி காமிச்சிட்ருக்காரு. ஒரு சின்ன சீக்வன்ஸ் வருது. அதாவது சிஎம் போய் மீட் பண்ண போகிறாரு. அப்போ சிஎம் மீட் பண்ணும்போது சிஎம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஸ்மக்லர் கிட்ட நான் ஃபோட்டோ எடுத்தேன், என்ன வருது அந்த ஃபோட்டோவே கிழிச்சு போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன ஆசைப்படுறாரு, நான் இந்த இடத்துல சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான சில முன்னேற்பாடுகள் சில செஞ்சு வைக்கிறாரு. அதுமாதிரி இந்த பக்கம் பன்வார் சிங், நம்ம ஃபகத் ஃபாசில் எதிரியாக இருக்கார். இவனை எப்படியாச்சும் போட்டு தரணும், அவருடைய ராஜாங்கத்தை மாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவர் போராடுறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த புஷ்பா ரூல் பண்ணாரான்றதை அந்த படத்தினுடைய கதையாக அமையுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் கூட்டான ஒரு படம். எஸ்பெஷலி சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா பிரித்து மேஞ்சிருக்காங்க படம் ஃபுல்லாகவே. படத்தில் கிடைக்கிற கேப்லாம் சினிமோட்டோகிராஃபி அங்கங்கே கேமரா விட்டு ஒரு வித்தியாசமான ஆங்கிள்ஸ்லாம் காட்டி படத்தில் ஆர்ப்பரிக்க விட்டுருக்காங்க. அதேமாதிரி விஎஃப்எக்ஸ் டீமும் இந்த படத்தில் ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் அவருடைய பாடல்கள் இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதாவது படத்தினுடைய அந்த என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட்டுக்கு அவர் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. சாம் சிஎஸ் அவருடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. பட் ஆனால் ஒரு ஐகானிக்காக ஒரு ஐடென்டிஃபையாக சொல்கிற மாதிரி இந்த படத்தில் மியூசிக் எதுவும் அமையலை. லைக் புஷ்பா 1ல் பார்த்திங்கன்னா நிறைய ஐகானிக்கான சில மியூசிக்லாம் அமைஞ்சது. அது மாதிரி இந்த படத்தில் ஐகானிக்கான மியூசிக் எதுவும் அமையலை அப்படின்றது தான் இந்த நிசப்தமான உண்மையாக இருக்குது. மேபி தேவி ஸ்ரீ பிரசாதே இந்த படத்தில் நல்ல பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ண விட்டுருக்கலாம். அது ஏன் பண்ணலன்றது இப்போ வரைக்குமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த படத்தினுடைய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸோ மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே எழுதப்பட்ட விதம் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த படம் ரன் ஆகுது. ஒரு மெகா சீரியல் மாதிரி. எனக்கு லிட்டரலி ஒரு சீரியல், அதுவும் தாண்டி பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் நவீனமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ வெப் சீரிஸோட ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது செகண்ட் சீசன். ஸோ அடுத்து தேர்ட் சீசனும் வரப்போகுது. எனக்கு செகண்ட் சீசனை 3.5 மணி நேரத்தை அழகாக இவங்க என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் அன் ஹவராக போட்டு ஒரு வெப் சீரிஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட சூப்பராக வரவேற்பு வந்திருக்கும். ஒரு கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸாக வந்திருக்கும். பட் 3.5 மணி நேரம் கதை எழுத தெரியாமல் எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கதையை நோக்கி தான் நவுது படம். ஸோ ஓகே, இவர் ரூல் பண்ணுறாரு, எந்த மாதிரி ரூல் பண்ணுறாரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் என்னென்னமோ கதையை கொண்டு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா அவர் நல்லவராக காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா அவர் சாமி ஏறுறாரு, திடீர்னு பார்த்தா ருத்ரகாண்டம் ஆடுறாரு, திடீர்னு பார்த்தா எமோஷனலாக ஆகிறாரு, திடீர்னு பார்த்தா குழந்தை பிறகு பற்றி பேசுகிறாங்க. சரிடா, அப்போ என்ன தான் நடக்குது, இந்த படத்தினுடைய கோர் தான் என்ன, படத்தினுடைய கோர்வு தான் என்ன? சரி, பன்வேந்தர் சிங் அவரை நம்ம ஃபகத் ஃபாசிலோட எதிரியாக காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா அவர் கோமலையாக ஆக்கிடுறாங்க. கதை நோக்கி நகர்றதுன்றது எதுவுமே நான் எழுதுவேன், அதுதான் படத்தில் ஸ்க்ரீனில் வரும், அது நீ பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி நம்மளை உண்மையாக சொல்லலாம் ஏமாற்றிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் சுகுமாரன் டீம். ஏன்னா அவங்க பாட்டில் இஷ்டத்துக்குன்னு கதையை எழுதி விட்டுட்டு நீங்கள் போய் படம் பாருங்கடா, நாங்கள் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், அதில் நீங்கள் ஹைப் ஆகி படத்தில் காசு கொட்டி படத்தை பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன். 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினேன். எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இது தான், 1000 ரூபாய்க்கு கொடுத்தா இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் அது பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்குன்னு ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கு. படத்தில் நல்ல செக்மெண்ட்னா மாஸ் சீக்வன்ஸ் எலிவேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அதேமாதிரி அது மட்டும் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா சில காமெடி சீக்வன்ஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்குது, அவ்வளோதான். தவிர்த்து மாஸு, இந்த காமெடி, இந்த ஸ்டண்ட்டு மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தது. தவிர்த்து ஒரு கோர் படமாக அப்படி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது பாட்டுக்கு செகண்ட் ஹாஃபில் போகுது. மிக முக்கியமாக செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா காண்டாரா படத்தினுடைய அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் சாமி ருத்ரதாண்டவர் இல்லையா, சாமி அது மாதிரி இந்த படத்தில் ஒரு 2 சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா அவர் தான் குழந்தை பிறக்க போகுது, நீ உண்டாயிருக்கமா அப்படின்னு சொன்னோன்னே அவர் பாட்டில் திடீர்னு சாமி ஆட போகிறாரு.
எதுக்கு சாமியார் ஏன் சாமியார்னு சுத்தமாக எங்களுக்கு புரியவே இல்லை. திடீர்னு பார்த்து பயங்கரமாக சாமியார் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பண்ணுறாரு. சரி சாமி ஆடிட்டார், ஓகே. கூல்டவுன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் தண்ணி கொடுப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டுருவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொமான்ஸாக பாட்டு பாடி கூல்டவுன் பண்ணுறாங்க. இப்படி சாமியாடி முடிஞ்சவரை வந்து ரொமான்ஸாக பாட்டு பாடி வந்து சாமி சாமின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டு கூல்டவுன் பண்ணுறாங்க. எந்த ஊர் நியாயங்க இதெல்லாம் எந்த ஊரில்ங்க நடக்குது? ஐயோ, அப்போயே எனக்கு போச்சு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாரி சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு பாரில் ஒரு பார்ட்டி நடக்கும். அப்போ வந்து புஷ்பா வந்து போய் மன்னிப்பு கேட்கணும் பக்கத்து பாசையில். ஸோ புஷ்பா வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி சீன்ஸ் காட்டுறாங்க. மன்னிப்பு கேட்குற அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா மறுபடியும் வராரு, அட்டாக் பண்ணுறாரு. புஷ்பா வந்து பகத் பாசில் வந்து பார்த்திங்கன்னா பேனு முழிச்சு பார்ப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா வந்து சுவிட்சாக போயிட்டுருப்பார். அது வந்து பேனு பார்ப்பார். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பேக் ட்ராப்பில் வந்து ஒரு மியூசிக்கை, ஒரு மெலோடி மியூசிக்கை போட்டு பாருங்களேன். அவர் வந்து பேனு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. புஷ்பாவை எது பார்க்க நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். அப்படியே பார்த்துக்கிட்டே அதே மாதிரி நகராரு. அப்படியே அந்த ஒரு பதட்டத்திலே இருக்கார் படம் ஃபுல்லாகவே, சீன்ஸ் ஃபுல்லாகவே. அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக சிரிப்பு மட்டும் தான் வந்துச்சு. அதை பார்த்து நம்மளுக்கு அவரை பார்த்து கோவமே வர மாட்டேங்குது அந்த சீனில். ஸோ ஒரு மாஸ் சீக்வன்ஸ் மாதிரியும் தெரியல. அது ஒரு பக்கம். கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான சீன், இந்த படத்தை வெறுத்ததுக்கான முக்கியமான காரணமே அந்த கிளைமேக்ஸ் சீன் தான். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கையில் கட்டி விட்டு ஒரு ஸ்டண்ட் இருக்கும். அது ஓகேவா ஒரு பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையில் கயிறை கட்டி கால்லையும் கயிறை கட்டி, ஏன்னா வந்து கையில் கயிறை கட்டினா தான் எஸ்கேப் வரான், காலில் கயிறு கட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே கட்டுறாங்க. அப்படி கட்டியுமே சும்மா காலு கயிறு வந்து பறந்து கடித்து சண்டை போடுறாரு. ஆஹா, ஒரு அளவு இருக்கலாம், ஆனால் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டூ மச் ஆஃப் ராங் அப்படின்னு சொல்லணும். அந்த கிளைமேக்ஸ்லாம் ஏற்றுக்கவே முடியாது, அந்த ஸ்டண்ட்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஓவர் டோஸாக அந்த மாதிரி இருந்தது. ஒரு சாமி வந்தவங்க கூட இப்படி ஆட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் ஒரு லாஜிக்லாம், அதெல்லாம் நீ தூக்கி ஓரம் போட்டு வா, நான் என் படம் நான் அப்படி தான் எடுப்பேன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. அங்கே போச்சு எனக்கு படத்தினுடைய ஒரு நண்பகத்தன்மையே. ஸோ படத்தில் நண்பகத்தன்மையே எந்த ஒரு சீக்வன்ஸும் இல்லை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாரிலாம் வந்து பாலத்துக்கு கீழே தண்ணி இல்லாத நேரத்தில் போகுது, அதுவும் ஃபாஸ்ட்டாக போகுது. ஏங்க ஒரு ஏரி ஓடம் ஓடுற இடத்துல அந்த பாதை என்ன அப்படியே அழகாக ரோடு மாதிரி தார் ரோடாக போட்டு விட்ருப்பாங்க. கல்லு மேடுமா எவ்வளோ இதாக இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக போகுது. அது இஷ்டத்துக்குன்னு பண்ணால் தான் நான் என்ன வேணால் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவேன்டா, நீ படத்தை உட்காந்து பாடுறா, காசு கொடுத்து பாடுறா, நான் உன்னை ஏமாற்ற போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃபீல். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் வந்து சில பேர் கேட்பாங்க, சில பேர் வந்து அதாவது ரொம்ப ஆர்வக்கோளாறான ரசிகர்கள் வேணால் படம் பார்க்கலாமே தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. அதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் நீங்களும் அப்படி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதுமாதிரி கேரக்டர்ஸாக பார்த்தோம்னா அல்லு அர்ஜுன் வந்து மாஸ் சீக்வன்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹீரோ மாதிரி தான் தெரியாது. இப்போ கூட எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குங்க, எதுக்கு இவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க? மெனக்கெட்டுருக்காருன்னா என்ன மெனக்கட்டுறா, இப்படி ஷோல்டர் தூக்கி நடிக்கிறது மெனக்கெட்டுருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஷோல்டர் தூக்கி நடந்தால் அவர் வந்து நல்ல ஹீரோவா, நல்ல ஒரு நேஷனல் அவார்டு ஒர்த்தான ஒரு நடிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதில் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்காருன்னா அந்த ருத்ரதாரணம் வர்ற மாதிரி, சாமி ஏறுற மாதிரி, அதெல்லாம் வந்து என்னென்னா அப்படியே காண்டார காப்பி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி KGF 2 காப்பி சில விஷயங்கள் இருக்குது. இந்த ஹெலிகாப்டரை கொண்டு வரது, KGF 2 நிறைய சீக்வன்ஸ் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் சுகுமாரன், நான் ஃபஸ்ட்டு புஷ்பா 1 ரிவ்யூ என்னோடய சேனலில் பார்த்தா தெரியும். அதையும் வந்து KGF பற்றி கம்பேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இவர் வந்து சுகுமார் என்ன பண்ணியிருக்காருன்னா KGF 2 வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கதையில் ஒன்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், KGF 2 இதுவும் அப்படியே சிமிலாரிட்டி நிறையா இருக்கும், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனா சாமின்னு படம் ஃபுல்லாக நம்மளை உயிரை வாங்குறாங்க. எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு இதாகிடுச்சுன்னா, அதாவது இவர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கசமசா பண்ணுவாப்புல, வேணாம் எனக்கு மூடாயிடுச்சு, வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக கூட்டு போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்த சீக்வன்ஸ்லாம் இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். அனிமல் படத்தில் கூட ஒரு சில விஷயங்கள் பரவாயில்ல போல், இந்த படத்தில் சீன்ஸ்லாம் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதையும் தாண்டி வந்துட்டோம் படத்தில். ஸோ இது மாதிரி படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் தாண்டி போய் சரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுப்பீங்கன்னா பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை. இதை பார்ட் 3க்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கேரக்டர் கூட பரவாயில்லைங்க. ஃபஹத் ஃபாசில் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எழுதுனாங்கன்னே தெரில. அவர் பாவம் தேவையில்லாமல் இந்த படத்தில் நடிச்சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயும் போல் தெலுங்கு படத்தில் என்ன பண்ணுவாங்க, அதாவது வில்லனை வந்து ஒரு கோமாளியாக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த படத்தில் படம் ஃபுல்லாகவே அவர் கோமாளியாக்கி விட்ருக்காங்க. பாவம் மனுஷன், எப்போ ஏற்பட்ட நடிகன் அவர் போய் கோமாளியாக்கி விட்டீங்களா, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நியாயமாடா. ஃபஹத் ஃபாசில்லாம் வந்து பாவமாக சரி காசு கொடுத்துட்டு நடிக்கின்ற மாதிரி நடித்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கோமாளியாக்கி விட்டீங்க, ஓகே. பார்ட் 3க்கு ஒரு லீடு கொடுத்தாங்க பாருங்கள் ஃபஹத் ஃபாசிலை வச்சு.
அதாவது அவருக்குன்னு ஒரு சிம்பிளைஸ் கிரியேட் பண்ணி மண்டை ஓடெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளைஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதை வந்து பொக்கேயில் கொடுக்குறாரு, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் விரக்தி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இடத்தையே எரித்து அவரும் சாகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கே சாகிற மாதிரி காட்டணும், நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக வந்து வெளியே போய் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் தோணுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் படம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது மாதிரி லாஜிக் அவுட்லாம் படம் ஃபுல்லாகவே நிரம்பி வலியுது, அப்படியே அறிவறியாக கொட்டுது. அதை நீங்கள் தில் இருந்தால் பாருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் தாங்க சொல்லுவேன், 3.5 மணி நேரம் உங்களால் தாக்கு பிடிச்சி பார்க்க முடியுதுன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன். இது நீ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக படம் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபேமிலி படமாக பார்த்தாலும் சரி, ஒரு ரசிகர் படமாக பார்த்தாலும் சரி, 3.5 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் கதையும் சரி திரைக்கதையும் சரி பெருசாக அமையலை. அதுதான் இந்த படத்தினுடைய நிசப்தமான உண்மை. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தினமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்க வேணாம் இல்லை ஆவரேஜாக இருக்குது எது சொன்னாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் பார்க்க தான் போகிறீங்க, அதை நான் வந்து தடுக்க போகிறதில்ல. ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே இந்த ரிவ்யூவில் சொல்லிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட விட்டுறேன், படம் பார்க்குறது பார்க்க வேணான்றது அது வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு வந்து படம் இந்த ரேட்டிங் இதெல்லாம் பார்க்கணுன்னு போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களே, அது மாதிரி தான் உங்கள் இஷ்டம். ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங்கும் நான் கொடுக்க ஆசைப்படல. ஏன்னா ரேட்டிங் கொடுத்தாலும் திட்டுறாங்க, ரேட்டிங் கொடுக்கலாம் திட்டுறாங்க. ஸோ நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னு அவசியப்படல. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த ரிவ்யூ அமையுது. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். Until then, stay with me, FD was with Mogi.